பேரை கேட்டு, உங்களுக்கு என்ன பேரு, நீ எந்த ஊரு, நீ எந்த மதம், நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் இந்து என்று சொன்னால் உடனே சுட்டுறான். பிறகு அவன் இஸ்லாம் என்று ஒருவேளை சொன்னால் கலிமா படிக்க முடியுமா, கலிமாவை படிச்சு எனக்கு சொல்லுன்றான். அப்ப இஸ்லாமியத்தினுடைய அந்த கலிமாவை சொன்னால் அவனை விட்டுடலாம், இல்லை என்றால் அவனை சுடுவோம் என்று சொல்லி ஆண்களை மட்டும் சுட்டுக்கான். பாருங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சரி, இப்போ உங்க தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கான காரணிகளை உங்க பார்வையில இருந்து முன் வச்சீங்க. ஆனா இந்த சம்பவமானது நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசு தான். மத்திய அரசு தரப்புல ஒரு உளவுத்துறை வந்து சரியா செயல்படலை, அங்க இராணுவ படை சரியா செயல்படலை அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்க சொன்ன மாதிரி வரலாற்றுல எப்படி ஜாலியன் வாலாபாத் நீங்க சொல்றீங்களோ, வரலாற்றுல புல்வாமாவும் நடந்திருக்கு. அங்க இராணுவ படை வீரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தராத இந்த மத்திய அரசு என்ன பண்றாங்க? மத்திய அரசு வந்து கலைக்கப்படணும், அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், இப்படி பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அப்போ இதுக்கு பொறுப்பேற்கணும் இல்லையா? இங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் இதை பண்ணியிருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய, அதை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, இராணுவ படை வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இது மத்திய அரசு தானே. அதுல தவறிட்டாங்கன்ற கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது மத்திய அரசினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக காஷ்மீரை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்பது கடந்த காலங்களிலே தினசரி நடந்து கொண்டிருந்தது. அந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலிருந்து ஊடுருவதை தடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் என்பது கடந்த கால வரலாறு. இது வந்து பிஜேபி ஆளுது, காங்கிரஸ் ஆளுதுங்கிறத தாண்டி அந்த பகுதி, அந்த மாநிலம் என்பது பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருந்தது. அந்த கூடாரத்தை ஒழித்து நீங்கள் நக்சலைட்டுகளுடைய கூடாரமாக இருந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆட்சியில வேறெடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு சில தாக்குதல்கள் நக்சலைட்டுகள் மூலமாகவும் நடந்தது. இப்போ இந்த தாக்குதல் என்பது லஷ்கர் இ தொய்பாவினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக நடந்திருக்கின்றது. இது பாஜக பொறுப்பேற்கணுமா என்றால் நிச்சயமாக பாஜக பொறுப்பேற்க வேண்டும்.